ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மனமுடைந்து போகாதே என் செல்லமே, மனமுடைந்து போகாதே. விலகியவர்களே உன்னை தேடி வருவார்கள். ஆனந்தத்தோடு இந்த சாயப்பா சொல்வதை கவனமாக கேள். நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல, துன்பம் என்று நீ வருந்துவதும் நிலையானதும் அல்ல. நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளில் இருந்தும் உன்னை காத்து வருவது உன் சாயப்பா நான் தானே. இங்கே சாயப்பா நான் தான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று கவலைப்படுகிறாய். கவலைப்படாதே. நிச்சயமாக நான் சொல்வது உனக்கானது மட்டும்தான். கவலைப்படாதே என் செல்லமே, கவலையே படாதே. நிச்சயமாக உனக்கானதை உன் சாயப்பா நிச்சயமாக அருள் பாலிப்பேன். நீ ஒரு வீடு கட்டி சந்தோஷமாக பார்த்து மகிழ வேண்டும் என்ற ஆசையை நான் அறிவேன். அந்த எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. சுப நிகழ்ச்சி உன் இல்லத்தில் நடத்தி மகிழ்ச்சி நிறைய வேண்டும் என்ற உன் விருப்பத்தையும் நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவேன். உன் குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக இருந்து வாழ வேண்டும் என்ற உன் உள்ளத்தின் ஏக்கம் வீணானது அல்ல. நீயும் ஒரு நாள் 4 பேரைப் போல நிம்மதியாகவும் மரியாதையுடனும் நல்லா வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய். அந்த எல்லா கனவுகளையும் நிச்சயமாக உன் சாயப்பா நிறைவேற்றி தருவேன். என் செல்லமே, உன் ஆசைகள் தாமதமாகி போனாலும் ஒருபோதும் மறைவதில்லை. நீ நம்பிக்கையுடன் செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் உழைப்பு இருக்கிறது. புரிகிறதா? அதில் வரும் வருமானம் கொண்டு உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். தடைகள் இல்லாத ஒரு வருமானத்தை உனக்கு தருவேன் என் செல்லமே. உன் வாழ்விலும் மகிழ்ச்சி மலரும். உன் கர்மவினை என் துன்பங்களை அனைத்தையும் வேறறுத்து உன்னை மீட்டெடுப்பேன். உன் குடும்பத்துக்கு தேவையான ஒவ்வொரு நல்லதும் இந்த சாயப்பாவின் அருளால் உன்னை தேடி வரும் என் செல்லமே. கவலைப்படாதே. இந்த நிமிடம் இருக்கும் மகிழ்ச்சியை அடுத்த வினாடியே மாறிப்போகும் நிலையை பலர் அனுபவித்திருக்கலாம். இந்த நொடியில் காணப்படும் துன்பம், வலி, வேதனைகள் இந்த சாயப்பாவின் அருளால் அடுத்த வினாடியே மாறி சுகம், நிம்மதி கிடைப்பதையும் பலர் அனுபவித்து இருப்பார்கள். இந்த சாயப்பா காட்டிய வழி எதுவோ அதுவே நல்ல வாழ்வும் நல்லதொரு வளமும் நல்லதொரு நலமும் என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை. அந்த நிம்மதியான வாழ்வு கிடைக்க நாம் நமது முன்னோர்கள் கூறியபடி இந்த சாயப்பாவை வழிபட்டு எல்லா நலமும் பெற நிச்சயமாக உனக்கு நான் அருள்பாலிப்பேன் என்று சொல்லவே. சில நேரங்களில் என் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறாயா? உன் சாயப்பா நல்ல பதிலோடு தான் வந்திருக்கிறேன். நீ இத்தனை நாட்கள் பட்ட துயரம் உன்னை விட்டு போகப் போகிறது. நீ நினைத்தபடி வாழ்வாய் என்று நிச்சயமாக உன் சாயப்பா உறுதி அளிக்கிறேன். பொறுமையாக இரு என் செல்லமே, பொறுமையாக செயல்படு. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது. நீ பொறுமையை இழக்கும்போது உன் சாயப்பாவை நினைத்துக்கொள். வெற்றி பெறப்போகிறாய். நிச்சயமாக வெற்றி வரப்போகிறாய். கவலைப்படாமல் இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று மங்களகரமாக வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன். இனியும் நீ கண்ணீர் சிந்த தேவையே இல்லை. என்னிடத்தில் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும். அதற்கான பக்கபலமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். ஆம் செல்லமே, மனம் போல் வாழ்க்கை அமையப் போகிறது. உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது. என் நெற்றியின் ஒளியை தொட்ட நேரத்தில் உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டேன். கவலைப்படாதே என் செல்லமே, கவலையே படாதே. சில நேரங்களில் என் செல்ல பிள்ளை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீ பயந்து விடுகிறாய். அப்படி பயப்படக்கூடாது என்று உன்னிடத்தில் பலமுறை கூறியிருக்கிறேன். மனசாட்சியோடு போராடு. மனசாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை முழுவதுமாக உன் சாயப்பா அறிந்து வைத்திருக்கிறேன் அல்லவா? உனது எந்த செயலும் தவறானதல்ல என்பதுதான் எனது தீர்மானம். எனவே உனது செயல்களுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவோ தீர்ப்புக்கு உட்படுத்தி கொள்ளவோ வேண்டவே வேண்டாம். என்னை சர்வசாதாரணமாக மட்டும் நினைத்து விடாதே. அனைத்தும் அறிந்தவன் உன் சாயப்பா.
நீயாக என்னை தேடி வரவில்லை, வரவும் முடியாது. நான் தான் உன்னை என்னிடத்தில் வர வைத்து உன்னிடம் லயமாக வைத்தேன். என்னிடத்தில் வந்தவர்களின் கஷ்டங்கள் எப்போதோ முடிவுக்கு வந்து விட்டன. இப்போது உனக்கு கொடுத்து கொண்டிருப்பதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வெறும் கடைசி நேர இறுதி கட்டம்தான். என் செல்லமே, நீ அந்த இறுதி கட்டத்தில் என் பெயரை மட்டுமே சொல்லிக்கொண்டு என்னை மட்டுமே நினைத்து கொண்டால் எவ்வளவு பெரிய சமுத்திரமானாலும் உன்னால் தாண்ட முடியும். அதனால் கலங்கிக் கொண்டு இருக்காமல் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. உன் சாயப்பாவின் கண்களை உற்றுப்பார், அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உன்னை விழ வைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன். நல்ல நேரம். ஆம் செல்லமே, உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது, வந்துவிட்டது. இனி நீ ஜெயிக்க மட்டுமே போகிறாய். உன் கவலைகள் எல்லாம் சுவடு தெரியாமல் போய்விடும். அந்த வழியிலேயே என் அருளை விரைவில் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் என்னை பார்க்கவா. உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் அறிய வேண்டுமா? உனக்காக ஆசீர்வதிக்கப்பட்டதை நிச்சயமாக உன் சாயப்பா தரப்போகிறேன். மனதை மட்டும் அமைதியாக வைத்துக்கொள். எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். மனதிற்குள் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களையும் அனுமதிக்காதே. இந்த நிலையெல்லாம் நிச்சயமாக நல்லதொரு நிலைமையாக மாறி உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே. இனி கலக்கமே வேண்டாம். இந்த கடந்து போன கடினமான நாட்களையும் நீ மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்து என்னை மெய்சில் இருக்க வைத்து விட்டாய். சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருக்கும் உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக ஆகிறது என் செல்லமே. ஆகவே உன் சாயப்பா சொல்வதை மனதார ஏற்றுக்கொள். என்னை மனதார நினைத்து பூஜை செய்து வந்துவிட்டால் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீணாகாது. ஆம் செல்லமே, நான் சொல்லும் மந்திரத்தை 9 முறை கூறு. நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து சேரும். இதை உச்சரிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கும். சகல சௌபாக்கியங்களும் உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, ஓம் சாயி, என் சாயி, ஜெய ஜெய சாயி, ஸ்ரீ சாயி. ஓம் சாயி, என் சாயி, ஜெய் சாயி, ஜெய ஜெய சாயி, ஸ்ரீ சாயி என 9 முறை கூறு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.